வணக்கம் மக்களே, இது ஜிவிஜிஸ் வியூ. நான் குரு விஷ்ணுகிரி. இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கிற பதட்டங்களில் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஓமன் நாட்டில் அமெரிக்கா, ஈரான், அப்புறம் இஸ்ரேல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை, ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை, ஏற்கனவே ஒரு கட்ட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க. ரெண்டாவது பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. ஓமன் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடைபெற்றது, ஒரு அளவுக்கு பாசிட்டிவிட்டிஸ் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா தான் நடந்திருக்கு, ஆனால் இன்னும் இறுதி கட்டத்தை எட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் இஸ்ரேலுடைய தலைவர் நேதன்யாகு அமெரிக்காவுக்கு போயிட்டு வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்பை பார்த்துட்டு வந்தார். 1 மணி நேரம் தான் சந்திப்புக்கான டைமு, ஆனால் 3 மணி நேரம் வரைக்கும் பேசியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் ஈரான் தன்னோட மிசைல் டிஃபென்ஸை விடணும். ஏன்னா ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 8000 ஏவுகணைகள் பக்கம் ஈரான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஈரான் விட்டு தரணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஈரான் அதெல்லாம் விட்டு தரதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அது மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்குது. நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட 60% அளவுக்கு என்ரிச்டு யுரேனியம் இருக்குது. அது 90% அளவுக்கு என்ரிச் பண்ணிட்டா, செறிவூட்டிட்டா அது வெப்பன் கிரேட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஈரானும் ஒரு அணுசக்தி நாடாயிரும். அது செய்யக்கூடாதுன்னு தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தடுத்துட்ருக்காங்க. போன வருஷம் பாமர்ஸ்லாம் போட்டு நட்டான்ஸுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத சோதனை கிடங்களை போட்டு அந்த இடத்தையே காலி பண்ணாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லா ஆயுதத்தையும் எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போயிட்டோம்னு சொல்லி ஈரான் தரப்பு சொல்லுச்சு. இந்த நேரத்தில் இந்தியாவும் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட ஈரானிய கப்பல்கள் 3 கப்பல்களை டேங்கர்ஸை நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு 3 பிடிச்சாங்க. இந்தியா இப்போ ஏன் அமெரிக்காவுக்கு சாதகமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு வர்த்தக ஒப்பந்தம் இப்போ கடைசி கட்டத்தில் இருக்குது, இன்னும் சைன் பண்ணலை. ஸோ அந்த நேரத்தில் நம்ம அமெரிக்காவை பகைச்சிக்க வேணான்னு சொல்லிட்டு இந்தியா நினைக்குது. இன்னொன்று அவங்க டேரிஃபை முதல்ல இருக்கக்கூடிய டேரிஃபை குறைக்கிறதா சொல்கிறாங்க 18%. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அமெரிக்காவுக்கு சாதகமாக நடந்துக்கிறது தான் நல்லாயிருக்கும்னு இந்தியா நினைக்குது. அதே மாதிரி சபஹார்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் ஈரானில் இருக்குது. அதை இந்தியா கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியாவும் அதை பராமரிக்கிறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் இந்தியா வெளியே வந்திருக்கு. ஆனால் வெளியே வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்குன்னா, அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ மொத்தத்தையும் ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்போ எங்களால் உங்களுக்கு உதவ முடியல, ஆனால் அதுக்காக எங்களால் முடிஞ்சது அந்த எல்லா பேமெண்ட்டையும் ஸ்பாட்டில் ஃபுல்லாக கட்டிடலாம்னு சொல்லிட்டு இந்தியா கட்டிடுச்சு. ஸோ இன்னும் சில நாட்களில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போக போகிறாரு. அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கும். இந்த இதெல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் ட்ரம்ப்போடைய கடைசி கட்ட ஆயுதங்கள் தான். இதெல்லாம் பலன் கொடுக்கல அப்படின்னா அட்டாக் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஆப்ரகாம் லிங்கன் அந்த இடத்துல தான் அவங்களுடைய அந்த ரீஜனில் தான் நிற்குது. இன்னொன்று ஜெரால்ட் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரும் அவங்கள நோக்கி போயிட்டுருக்கு. எங்கேருந்து அப்படின்னா சவுத் சீனா சீலேருந்து. ஸோ அதனால் சீனாவுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த தைவானை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா அமெரிக்காவுடைய கவனம் பூரா இந்த ஈரான் மேலே இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியருங்கிறது தனியாக வராது. அதுக்கு பாதுகாப்புக்கு 4-5 கப்பல்கள் வரும். ஸோ அது கேரியர் பேட்டில் குரூப்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் எல்லாமே எங்களுடைய ஆயுதங்களோட எங்களோட மிசைலோடைய குறியில் தான் இருக்குது, அதனால் கவனமாக இருங்கங்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டங்கள் பதட்டமாக இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் போக போக என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.